பசியில் நான் உயிராக பிறந்தேன், உணவில் நான் உடலாக வளர்ந்தேன். பசியில் நான் உயிராக பிறந்தேன், உணவில் நான் உடலாக வளர்ந்தேன். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் குடுவஞ்சூர்லேருந்து கார்த்திகேயன். இன்று தேதி 1/3/2025. நேரம் காலையில் 8:48 ஆகுது. பசி உணவு படைப்பு பெருமையுடன் வழங்கும் கதிரவனுடைய பசி மற்றும் அன்னை பூமித்தாய் அவங்களுடைய உணவு. கதிரவனுடைய பசி அவருடைய இயக்கத்தில், அன்னை பூமித்தாயினுடைய தயாரிப்பில் கத்திரிக்காய், அதாவது ஒரு இலவம்பாடி முள்ளு கத்திரியின் அது எப்படி தன் இனத்தை உருவாக்குச்சு, எப்படி வளர்ந்தது, அது எப்படி உணவாக உயிர்களுக்கு மாறுகிறது, தன் இனத்தை வாழ வச்சு அப்படின்றது தான் இந்த திரைப்படம். இதை மகிழ்ச்சியாக இப்போ வெளியிடுறேன். திரைப்படத்தை பார்த்து நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்க. வாங்க போகலாம். இது 6வது அறுவடை. அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்துங்க, கதிரவனை பாருங்கள், நல்லா ஜாலியாக பாருங்கள். அடுத்து இவங்களெல்லாம் அப்படியே பார்ப்போம். இன்று அறுவடை, 6வது அறுவடை, இலவம்பாடு முள்ளு கத்திரி 6வது அறுவடையே. அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம அறுவடை செய்வோம். நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக வாழலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு காயை அறுவடை செய்வோம். இப்போது இதில் ஹீரோ இவர் தான். இந்த ஹீரோ இவர் தான். அதே மாதிரி வில்லன் பாருங்கள், இந்த செடியிலலாம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இவர் தான் வில்லன். ஆனால் இந்த வில்லனை நாங்கள் இந்த திரைப்படத்தில் காலிலாம் பண்ண மாட்டோம். வில்லனை நல்லா வாழ வைப்போம். ஏன்னா ஆரம்பத்தில் அவர் நிறைய டார்ச்சர் கொடுப்பாரு. ஆனால் அவரையும் மீறி வாழ்ந்து காட்டுறாரு பற்றியா இவர். அதான் இங்கே அதனால் வில்லனே காமெடின்னு ஆகிடுவார். அதே மாதிரி ஹீரோ இவர் தான். ஹீரோயின் பார்க்குறீங்களா, சூப்பராக இருப்பாங்க, அழகாக பாருங்கள். ஹீரோவை பார்த்தீங்களா, ஹீரோயின் பாருங்கள், சூப்பராக அழகாக இருப்பாங்க. இப்போ இவங்களை அறுவடை பண்ணலாம் வாங்க. இது பார்த்துங்க, முதல் அறுவடை இது. ஒரு காய் முதலில் நம்ம அறுவடை துவங்கிட்டோம். பாருங்களேன், என்ன அழகாக, என்ன பெருசாக, என்ன மாதிரி இருக்கு பாருங்கள். ஒன்று முதல் அறுவடை முடிஞ்சுதா. இப்போ 2வதுக்கு வாங்க. ரெண்டாவது ஓகே, 2வது ரிலீஸ் பண்ணியாச்சா. 2வது பார்த்துங்க. 2வது காய் என்னம்மா இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக. இதுவும் பெருசாக இருக்கா, 2. அடுத்து 3வது காய், அவரையும் அறுவடை பண்ணிவிடுவோம். 3 எங்கே அது, 3வது அறுவடை. இவர் 3வது அறுவடை காயை பாருங்கள், நல்லா அழகாக அற்புதமாக இருக்குது. 3. அடுத்து ஹீரோயின் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவங்களும் அறுவடை செஞ்சுருவோம். அதையும் பாருங்கள், கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்குது. அது எடுக்க முடியல. அதை ஒரே நிமிஷம் இருங்க. கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்குது. அதை பார்த்து தான் எடுக்கணும். நல்லா காம்பு அந்தளவு உறுதியாக இருக்குது. கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு காய் பசி பெருகிடுச்சு. அதனால் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா.
இது வந்து 5 காய் 5. அடுத்து இங்கே வந்து 2 காயை வந்து அறுவடை செஞ்சிடலாம். இது ஒன்று 6 காய் 6 பார்த்துங்க. அடுத்து இவர் ஒன்று இவரையும் வந்து நம்ம வந்து அறுவடை வந்து பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா டக்குன்னு வந்துடுச்சு. இதுதான் வந்து காய்கள் பாருங்கள். இதுதான் விளைச்சல். எங்களுக்கு விளைச்சலை பாருங்கள். நல்லா இந்த வாட்டி விளைச்சலே அதிகம். இது விளைச்சலே அதிகம். இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து உடலுக்கு வந்து நம்ம வந்து சத்தாக கொடுப்போம். அதே மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் ஆன மெயின் ஹீரோயினை வந்து நான் வந்து மீண்டும் வந்து காட்டுறேன். கதிரவன் தான் வந்து மெயின் ஹீரோ. அவருக்கு ஒரு நன்றி. அன்னை பூமி தாய் பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து மெயின் ஹீரோயின். இதுக்கப்புறமா தான் எல்லாருமே வருவாங்க. இப்போதைக்கு வந்து இன்டர்வல் நான் வந்து வெளியிடுறேன். பசியில் நான் உயிரானேன், உணவில் நான் வந்து உடலாக வளர்ந்தேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி.